நம் தரிசன பாதைக்கு நேராக கடந்து போகிறோம். அல்லேலூயா. இந்த தரிசன பாதையில நாம் கடந்து போகிறோம். நெடுக ஒரு பாதை, நெருங்குக ஒரு ஓட்டம் உன்னை தேடி வருகிறது. அல்லேலூயா. கண்களை மூடல, நீங்க ஆண்டவரோட கூட பேச போறாரு. வேற யாரும் எதையும் நீங்க யோசிக்காதீங்க. வேற எதையும் நம்ம யோசிக்க தேவையில்ல. சரியா இந்த ஓட்டத்தையும் ஆவியானவர் நடக்கிற இந்த பாதையிலே நாம போவோம். எல்லாரும் தரிசன பாதைக்கு நேராக. இன்னைக்கு நீ ஒரு யோசேப்பு, நீ நம்புறியா? இன்னைக்கு நீ ஒரு யோசேப்பு. மேல கர்த்தர் வைத்த நினைவு. நீ ஒரு மொத்தக்காய். நீ ஒருவேளை தம்பி, நீ ஒருவேளை நீ வெளியே இருக்கிற நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா ஆண்டவரோட தரிசன பாதையில தான் நடக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஒருவேளை நீ வெளியே காவல்காரனா இருக்கலாம், ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு. கர்த்தர் உன்னை பார்த்து தான் பேசுறாரு. நீ ஒரு மொர்தகாய். நீ மொர்தகாய்னா உனக்காக ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த ராஜா மோதிரத்தை கழட்டி உன்கிட்ட கொடுப்பாரு. நிச்சயமா தருவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் கையில இருக்கிற ஒரு மோதிரம் கையில வர போகிறது. இந்த காலை வேளையில நான் கர்த்தர் சும்மா சொல்றேன், உன் கையில அந்த மோதிரத்தை கர்த்தர் போட போகிறார். ஓ, எத்தனை மகிமை! உன் மேல ஒரு சிங்காசனம், உன் மேல ஒரு அழைப்பு, உனக்கு ஒரு கிரீடம் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? மரியாதை தேடி ஆண்டவர் வந்தாரு. நீங்க யாரும் கண்ணு திறந்து பார்க்க கூடாது. கர்த்தர் கூட பேசுறாரு. மரியாதை, மரியாதை. ஓ, இன்னைக்கு கேப்ரியல் தூதர் உங்ககிட்ட பேசுறாரு. மரியாதை, பரிசுத்த ஆவி உன் மேல வர போகிறது. நீ தீர்க்க தரிசனம் சொல்ல போற. ஓ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் வேரானவர், உன் மூலமாக எழும்ப போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? உன் மூலமாக தாவீதுடைய வேர் மறுபடியும் துளிர்க்க போகிறது. அருமையான தம்பி, நீ ஒரு ஆரோன், நீ ஒரு ஆரோன். எத்தனையோ கோள்களை எடுத்துக்கொண்டு போய் வைத்தாங்க, ஆனா ஆரோனே உன்னுடைய கோல் மாத்திரம் கொடுக்க போகிறது. அது வாதுமை பழங்களை தர போகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் அந்த அழைப்புக்கு நேராக போக விரும்புறீங்க? அந்த தரிசனத்துக்கு நேராக. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த அழைப்பை நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்னைக்கு எத்தனையோ பேர் வரல தெரியுமா? ஆனா இன்னைக்கு உன்னை நான் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நிச்சயமா நான் விடுவிப்பேன். மகளே, நான் விடுவிப்பேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை பார்த்துதான் சொல்றாரு. நிச்சயமா நான் உன்னை விடுவிப்பேன். கர்த்தர் எத்தனை பேரோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யாரு கண்ணு தடுக்காதீங்க. ஆவியானவருடைய பிரசன்னத்தை அசட்டை பண்ணாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. யோசேப்பு, நீங்க ஆண்டவரோட வருந்தி அழைக்கிறார். யோசேப்பு, யோசேப்பு, அவருடைய பிரசனம் இந்த இடத்துல உலாவட்டும். ஆவியானவருடைய தொடட்டும். மகளே, ஆண்டவரோட தொடட்டும். ஆவியானவருடைய உற்று நோக்குகிறார். இந்த நேரத்துல எந்த சிந்தனையும் நீங்க யோசிக்காதீங்க. நீ கண்ணு மூடுங்க. பிரசன்ஸ் மிஸ் ஆகாதபடிக்கு ஆண்டவர் பேச வேண்டிய வார்த்தையை முழுமையா சொல்லிவிட்டோம். எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க, அப்பா இன்னைக்கு எனக்காக கொண்டு வந்த எல்லா வார்த்தைகளையும் பேசிடணும். அந்த அழைப்பை இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கணும். அந்த தரிசனத்தை நான் புரிஞ்சுக்கணும். மகனே யோசேப்பு, யோசேப்பு, உனக்காக ஒரு கூட்ட ஜனங்கள் காத்திருக்கிறாங்கம்மா. ஒரு கூட்ட ஜனம் உனக்காக காத்திருக்கிறது மகளே. பஞ்சகாலம். ஆனா நீதானே யோசேப்பு, நீதானே யோசேப்பு. யோசேப்பே, நீங்க ஆண்டவரை வருந்தி அழைக்கிறார்.
ஆவியானவர் உன்னை பார்க்கிறாரு மகளே. ஆவியானவர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏழு குத்து விளக்குகள் மத்தியில் அவள் ஆகுகிறார். வயல திறந்த அப்படியே வாசங்களோடு எங்கள் மத்தியில உள்ளாகுவீராக. கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார் நம்மை. நீ வரல, உன் சகோதரி உன்னை கொண்டு வரல, கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார். கர்த்தர் ஒருவரை உன்னை அழைத்து கொண்டு வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட முகமுகமா இடைப்பட போகிறார். மோசே, முச்செடி நடுவே, முச்செடி நடுவே, இன்னைக்கு நான் உன்னோடு கூட முகமுகமாய் பேச போகிறேன். அக்கினி பற்றி எரிய போகிறது, அக்கினி பற்றி எரிய போகிறது. மோசே, மோசே என்று அழைக்கிற சத்தம் உனக்கு கேட்க போகிறது. இந்த வார்த்தைகளை கவனமா கவனிக்கிறது பிள்ளைகளை. உன் ஆண்டவர் முச்செடி நடுவே மோசேன்னு கூப்பிட போறாரு. நம்புறீங்களா? எகிப்து தேசத்துக்கு கொண்டு சென்றார். மறுபடியும் எகிப்து தேசத்துக்கு கத்த கொண்டு செல்ல போகிறார். ஆண்டவர் ஒரு சிலரை யாரையோ ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு செல்ல போகிறார். அந்த இடத்துல உன்னால அநேகர் வாழ போறாங்க. கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? உன்னால ஒரு கூட்ட ஜனம் பிழைக்க போகிறது, ஜீவன் தங்கம் பிழைக்க போகிறது. ஓ நல்லையப்பா, ஹalleluya. அன்போட அளவர் என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உன்னோட சேர்ந்த விஷயத்த நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவர் சொல்றீங்களா? அளந்து பார்க்க முடியல. உன்னோட சேர்த்த விஷயத்த நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்த சொல்ல நான் போத உங்க நன்மை நான் போத நீங்க செய்த சொல்ல நான் போத உங்க நன்மை என்ன நான் போத உங்க அன்பு
முடியல நம்மோடு சேர நினைச்சு பார்க்க முடியல நம்மோடு அழக நீங்க செய்தத சொல்ல நானும் போகல உங்க நன்மையை நீங்க செய்தத சொல்ல நானும் போகல உங்க நன்மையை நானும் போகல உங்க அன்புக்கு ஈடே இல்லை.
நியமித்தார். மொர்தெகாய் கர்த்தர் உனக்காக இந்த நாளை நியமித்திருக்கிறார். நீங்க மேல ஒரு கிரீடத்தை வைக்கணும்னு ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்தார். மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க இந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. தேவப்பிள்ளைய ஒரு கண் பார்க்க போகிறது, ஒரு பெரிய உயர்த்தவரை கண் பார்க்க போகிறது. நான் போய் சொல்லல, ஆண்டவர் போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறு புத்திரன் அல்ல. எனக்காகவே நீர் யாவும் செய்கிறீரப்பா. ஹalleluya சொல்லலாமா? எனக்காகவே நீர் யாவும் செய்கிறீர். விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தோம், உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீரப்பா. சொல்லுமா? எனக்காகவே நீ யாவும் செய்கிறீர். விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். சொல்லமா? நீங்க சொல்லுங்க, வாயில திறந்து. எனக்காகவே நீ யாவும் செய்கிறீர். விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் கரங்களை உயர்த்தி உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறேன். உமது விருப்பம் நான் சொல்லமா? செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறேன். உங்க அன்புக்கு ஈடே இல்லை. சொல்லமா? வாயில தந்து கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்க அன்புக்கு உங்க பாசத்துக்கு உங்க அன்புக்கு சொல்லாமல் இந்த இடத்துல ஒரு நிரப்புகிறார். ஒரு கணவனை தேடி வருகிறது மொர்தெகாய். ஒரு உயர்வுகளை தேடி வருகிறது தெபோரா. தீர்க்கதரிசி ஆண்டவருடைய கரம் மேல வைக்கப்படுகிறது. நான் பார்க்கிறது ஆண்டவருடைய கரம் மேல அமர்கிறது. எத்தனை பேர் நீங்க அதை ஃபீல் பண்றீங்க? நீங்க ஆண்டவரை சும்மா கொண்டு வரல, கருத்தை வைக்கிறார் கர்த்தர். எலியாடி ஒரு எலியா, பாகால்களுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத எலியாடி, விக்கிரக தோப்புகளை எல்லாம் உன்னை தெரிய வந்த கிதியோன் நீ. ஆண்டவர் மேல அழைப்புகளை நிறைவேற்றுகிறார். புரியாத எத்தனை பேர் உணர்றீங்க? நீ ஒரு தெபோரா, நீ எழுப்பி போனாலும் யுத்தம் நடக்கும். நீ வந்தானா போவேன். அந்த ராஜா உட்கார்ந்து இருக்கிறாரு. மகளே, ஒரு
ஓ, சுலமா உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு. பாருங்க, நீயும் நானும் உருவாகிற வரைக்கும் கத்தரை இடத்தை அப்படியே வைத்திருந்தாருங்க. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்தது மகனே, மகளே. கர்த்தருடைய கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. சொல்லமா உங்க அன்புக்கு அளவே இல்ல, இல்லப்பா. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல, உங்க அன்புக்கு. சொல்றீங்களா? அந்த உயர்வு வரும்போது நீங்க சொல்லுங்க, உங்க ஏனப்பா தகுதியானவர். பாசத்துக்கு ஏசப்பா என்ன எவ்வளவு பெரிய கிட்ட வச்சிருந்தீங்களா? ஆண்டவரே, உங்க அன்புக்காக ஆண்டவரே என்ன செய்ய முடியும்ப்பா நீ சொல்லுவேன். இந்த உயர்வுக்கு நான் தகுதியானவன் நீ ஓடி ஒளிவ. ஆண்டவரே, நீ உணவாது நான் சொல்றேன், இந்த உயர்வுக்கு நீ தகுதியானவன் இல்லைன்னு சொல்லி நீ ஓடி ஒளிவ. ஆண்டவரே, ஆண்டவரே என்ன தேடி வராதீங்கப்பான்னு சொல்லி நீ ஓடி ஒளிகிற ஒரு நாள் வருது. அப்படிப்பட்ட கணத்தை கத்தர் மேல வச்சிருக்கிறார். கணக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்படிப்பட்ட உயர்வு கத்தர் மேல வச்சிருக்கிறார். சொல்லமா உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு. ஆண்டவரை கனப்படுத்துறது தெரியுதா? இந்த பிரசனத்தை உள்ள முடியுதா? சங்கமா பாடுகிறவங்களே, உங்க பாசத்துக்கு அளவே இல்ல, உங்க அன்புக்கு ஈடே முழக்கால் படிக்க ஆண்டவருடைய சமூகத்துல முழக்கால் படிட்டு உங்க பாசத்துக்கு அளவே இல்ல. ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆச்சு? நிறைவேற கால தாமதமாச்சு. ஆண்டவர் சொன்னது ஒண்ணு, என் வாழ்க்கையில நடந்தது ஒண்ணு. என்னை எத்தனையோ பேர் பார்த்து சிரிச்சாங்களே, எத்தனையோ பேர் என்ன பார்த்து சிரிச்சாங்களே. நீ சொல்றியா தேவப்பிள்ளையே, அவங்க முன்பதாக கர்த்தர் உன்னை உயர்த்துகிற நாள் வந்திருக்குன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு அளவே பாட பாட ஆண்டவருடைய அழைப்பை உனக்கு வெளிப்படுத்துகிறார். பாட வாயில திறந்து உங்க அன்புக்கு வாயில இருந்து பாட ஆண்டவரிடம் பேசணும் இல்லையா? உங்க பாசத்துக்கு அன்புக்கு பாசத்துக்கு நிகரே இல்ல, உங்க அன்புக்கு ஈடே நீங்க வச்ச தரிசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. உங்க பாசத்துக்கு அளவே இல்ல, எரேமியாவே நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத எரேமியா, நீ சிறுபிள்ளைன்னு சொல்லாத. உன்னை கொண்டு நான் ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு நான் ஜாதிகளை நான் நொறுக்குவேன். உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு அளவே இல்ல, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக உங்க அன்புக்கு ஈடே பாட பாட ரட்சிப்பின் கனத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். பாசத்துக்கு தம்பி தங்கச்சி வாயில திறந்து பாடு. இந்த நாள் உனக்காக கர்த்தர் முன்குறிச்ச நாள். உன்னை உயர்த்துவதற்கான திட்டங்களை வெளிப்படுத்த கர்த்தருடைய இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். உங்க பாசத்துக்கு
எலியா எலியா நீ சூரஜ் செடி கீழே போய் படுத்த நாட்கள் முடிவுக்கு வந்தது. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ சூரஜ் செடி கீழே போய் நீ சோர்ந்து படுத்த நாட்கள் முடிவுக்கு வருது. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு அளவே இல்லை. உங்க அன்புக்கு உங்க பாசத்துக்கு உங்க அன்புக்கு பல வருடங்களாகி மறுபடியும் உன்கிட்ட வருது. பல வருடங்களாகி உன் மேல வருது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பல வருடங்களாகி வருது. உங்க அன்புக்கு கரங்களை உயர்த்தி பாடுங்க. சத்தமா பாடுங்க. ஆண்டவர் உன்னை பார்க்கட்டும். உன் ஆண்டவர் உயர்த்த போறாரு. எந்த மனுஷனும் உன்னை உயர்த்த முடியாது. ஆனா கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்கும்போது எல்லா மனுஷனும் உன்னை பார்த்து கையை கட்டி நிற்பாங்க. இந்த நாள் நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில வரப்போகுது. அப்ப நீ சொல்லுங்க, எந்த மனுஷனையும் உயர்த்தல கர்த்தரே என்னை உயர்த்தி வைத்தாங்க. நீ ஆண்டவர் கனப்படுத்துவ. எந்த மனுஷனும் முன்னாடி வந்து நின்று நான் இப்ப உயர்றதுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல கர்த்தர் உன்னை விடவே மாட்டேன். அதற்காகவே உன்னை இந்த பாதையில நடத்தி கொண்டு வந்தாரு. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு அளவே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே. முன்முடி சூட்டப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உன் மேல ஒரு பொற்கிரீடத்தை உன் தலை மேல வைக்கிறாரு, சிரசின் மேல வைக்கிறாரு. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு அளவே இல்லை. உன் மேல ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உன் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு அளவே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே உங்க பாசத்துக்கு அளவே என்ன பண்ண முடியும் நீ சொல்றல. ஆனா ஆண்டவர் உள்ளதான் சொல்றாரு, இடிக்கவும் ஜாதிகளை நொறுக்கவும் குதிரைகளை நொறுக்கவும் ராஜ்யங்களை அழிக்கும்படிதான் கூட நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்றோமா? நல்ல கரங்களை தட்டி நான் இந்த ஜாதிகளுக்கு முன்பதாக இந்த தீர்க்கதரிசியாக வைத்தேன். ஒரு அக்காவா உங்க அன்புக்கு உங்க பாசத்துக்கு அளவே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. நீராத எலியா பாசத்துக்கு அளவே ராஜாக்கள் எல்லாம் சொல்லும்போது எலியா உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு அளவே இல்லை. உங்க அன்புக்கு உங்க பாசத்துக்கு அளவே இல்லை. எழுப்புதல் தீ உன் மூலமாக பற்றி எரிய போகிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த எழுப்புதல் தீய கர்த்தர் உன் மூலமாக பற்ற வைக்க ஆமென். ஓ புரிந்தவங்க எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பாசத்துக்கு அளவே தேசம் உன்னால
உங்க பாசத்துக்கு புரிஞ்சவங்க அளவே இதயத்துல கையை வச்சு சொல்லுங்க. நீ ஒரு குப்பையில கிடந்த உண்மை, நீ குப்பையில கிடந்த உண்மை, நீ தூசியா இருந்த உண்மை, சாம்பலா கிடந்த உண்மை, அழுக்கா இருந்த உண்மை. ஆனா கர்த்தருடைய கண்ணு உன் மேலதான் ரொம்ப நோக்கமா இருக்குது மகளே. கர்த்தருடைய கண்ணு உன் மேலதான் ரொம்ப நோக்கமா இருக்குது மகளே. உன் மேல ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷலான அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அது ரொம்ப பெருசு. அந்த அனாயிட்டினுடைய வேல்யூ சொன்னா கூட புரியாது. அதனால ஆண்டவர் அநேக முறை உனக்கு சொல்லல. ஹalleluya. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. பலமானவரே, உங்க பாசத்துக்கு சிங்காசனம் வருதா உனக்கு முன்பதாக. உங்க அன்புக்கு நீ அந்த நேரத்துல யாருக்கிட்டையும் போய் கையெழுந்து நிக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, நீ யாருக்கிட்டையும் போய் கெஞ்ச மாட்டேன். நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லை ஐயா, நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லை. உங்க அன்புக்கு நீ பாட பாட ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் மகனே. நீ பாட பாட ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசனமாய் கர்த்தரோடு கூட இடைப்படுகிறார். உங்க அன்புக்கு நீ பாட பாட கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டே இருக்க போகிறார். உங்க பாசத்துக்கு தரிசனம் தந்தவர் மறந்துட்டாருன்னு நினைச்சியா நீ? மேல கிட்ட வச்சு ஒரு விட்டு ஓடிட்டாருன்னு நினைச்சியா நீ? கர்த்தரோடு கூட முகமுகமாய் பேசுகிறார். மோசே, அக்கினி நீ கரத்தை நீட்டும் போது எல்லா கண்ணீரும் ரத்தமாய் மாறுகிற நாட்கள் வருது தெரியுமா உனக்கு? அந்த நாள் வருது தெரியுமா உனக்கு? நீ சொன்னா செங்கடல் பிளக்கிற நாள் வருது. நம்புறீங்களா? தேவனுடைய உன்னை கொண்டுதான் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய போறாரு. உங்க அன்புக்கு உங்க பாசத்துக்கு அளவே ராஜா, உங்க அன்புக்கு நீ ஒரு ராஜா, நீ ஒரு ராஜாத்தி. மேல அப்படிப்பட்ட மகிமை தாயின் கருவறையில உண்டாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உன் மேல அப்பேற்பட்ட அபிஷேகத்தை வைத்து அனுப்பினார். ஓ உணர்ந்தவர்களா பாப்பா, உங்க அன்புக்கு மோசே ஒரு எழுப்புதல் வீரர் தெரியுமா உங்களுக்கு? தம்பி தங்கச்சி நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. மோசே ஒரு எழுப்புதல் வீரர். அதனாலதான் லட்சக்கணக்கான ஜனங்களை அவனை நம்பி கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேருக்கு இந்த ஆள் புரியுது? லட்சக்கணக்கான ஜனங்கள் மோசே பின்னாடி, மோசே போற பாதையில தான் அந்த ஜனங்க காலடி எடுத்து வைக்கணும். மோசே பேசினாதான் கர்த்தர் பேசுவார். அப்படிப்பட்ட அழைப்பு உன்னுடைய அழைப்பு, என்னுடைய அழைப்பு. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? சொல்லமா? உங்க அன்புக்கு எழுப்புதற்கு கர்த்தர் எனக்கு மூலியமாக பற்ற வைக்கிறார். உங்க அன்புக்கு எத்தனை பேருக்கு ஆவியானவர் இந்த இடத்துல உங்க கூட இருக்கிறது தெரியுது? கணக்காரங்க யாரும் ஆவியானவர் உங்ககிட்ட நின்று பேசுறது உனக்கு தெரியுதா? ஆவியானவர் உன்னோட கூட இடைப்படுறது உனக்கு புரியுதா? மகிமையை உன் மேல வச்சுட்டு தெரிஞ்சுதா? மகனே மகளே, மேல கர்த்தர் எப்பேற்பட்ட மகிமையை வைத்திருக்கிறார் தெரியுதா?
இது வெறுமையான வார்த்தை அல்ல, வரும் நாட்களில நிறைவேற போகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை இது. வருகிற நாட்களில வருகிற நாட்களில தீர்க்க தரிசனமான அழைப்பு இது, தரிசனம் இது. தரிசன பாதையில நான் எப்பேற்பட்டவன் சொல்லவே கத்தருக்கு சாதாரணம் அல்ல, சாதாரணம் அல்ல. உங்க அன்புக்கு அளவே இல்ல, உங்க பாசத்துக்கு அளவே அன்புக்கு ஈடே இல்ல, நம்புறீங்க பாசத்துக்கு அளவே இல்ல, உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நாளைக்கு நான் பாத்திரவானே இல்லப்பா, நாளைக்கு நான் பாத்திரவானே இல்ல. உங்க பாசத்துக்கு அளவே நன்றி சுயா. ஒருவருக்கே மகிமை ஏற்படுத்தி ஆண்டவரே நாங்கள் கனம் கொடுத்துக்கிறோம் ராஜா. நீர் தந்த அழைப்புக்காக நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க நீர் தந்த தரிசனத்துக்காக நன்றி, நீங்க என் கூட பேச போறதுக்காக நன்றி, இன்னும் என் கூட நீங்க இடைப்பட போறீங்க நன்றி, வெளிப்பாடுகளை தர போறீங்க நன்றி. நம்புறீங்களா அதே பிள்ளைங்கள? இன்னைக்கு ஆண்டவர் மேல வச்சு திட்டத்தை சொல்லாம இந்த இடத்தை விட்டு ஆண்டவர் அனுப்ப மாட்டேன். அதுக்காக தான் இன்னைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. ஸ்பெசிபிக்கா கர்த்தர் கூட பேசுறாரு. மோசே, அக்கினி எரிகிறது உனக்கு தெரியுதா? அக்கினி உன் முன்பதாக எரிகிறது தெரிகிறதா? உங்க அன்புக்கு ஈடே இல்ல. புரிந்தவங்க ஆண்டவர்கிட்ட நீங்க எல்லாரும் மாட்டிட்டு இருப்பீங்க. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து முழங்கால் படிட்டு குடும்பம் எல்லாரும் புரிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல ஆண்டவரை பார்த்து எல்லாரும் உங்க அன்புக்கு நாளைக்கு நான் பார்க்கிறவன் அல்லப்பா. ஆண்டவரே சமூகத்துல நாங்கள் மாட்டிடுகிறோம் ஆண்டவரே சொல்லி எத்தனை பேர் நீங்க உண்மையா சொல்ல விரும்புறீங்க? இந்த அழைப்புக்கான நாள் துவங்குகிறது. உன்னுடைய அழைப்புக்கான நாள் இந்த நாள்ல துவங்குகிறது. அப்பா கிட்ட மண்டிட்டு இதுக்கு நான் தகுதியானவளா, நான் ஒரு எழுப்புதல் பாத்திரமா? உமக்கு நன்றி இயேசுவா. முன்பதாக பணிந்து இடத்துல கத்தருடாக கொண்டு வந்து உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு அளவே இல்ல. நன்றி சொல்ல விரும்புறீங்க. உனக்கு ஆண்டவர் ஜாதிகளை தேசத்தை சந்திக்க போறாரு. எல்லாரும் ஆண்டவருக்கு மண்டியிட விருப்பப்படுகிறவர்கள் அப்பாவுடைய சமூகத்தில் பாடுவோம்.